ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது சங்கீதம் 4வது வசனம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். வானத்தையும் பூமியையும் சகலவற்றை சிருஷ்டித்தவரோ சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மனிதனுக்கு வேண்டிய சகலவற்றையும் சிருஷ்டித்து மனிதனையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் மனிதனை பார்த்து நகைக்கிறார். ஏன் நகைக்கிறார் என்றால், முந்தின வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்களை படைத்த தேவனுக்கு விரோதமாகவும் அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு உலக இரட்சகராகிய இந்த பூமியிலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்க தேவனாலே அனுப்பப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர்கள் சிந்தித்து செயல்பட்டு தங்கள் மேல் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தையும் ஆளுமையும் உதறி தள்ளிவிட்டு எந்தவித கட்டுப்பாடுமின்றி தங்களுடைய சுய விருப்பத்தின்படி வாழ நினைக்கிற பூமியின் ராஜாக்கள், அதிகாரிகள், தேசத்தார்கள், ஜனங்கள், இவர்களை பார்த்துதான் ஆண்டவர் நகைத்து இகழுகிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, உலகமும் அதன் குடிகளும் தேவனுக்குரியது. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். சர்வ சிருஷ்டியும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட சர்வ அதிகாரம் படைத்த தேவனுக்கு எதிராக அவராலே உருவாக்கப்பட்ட மனிதர்கள் எதிர்த்து நிற்பது எப்படி? களிமண்ணினாலே உருவாக்கப்பட்ட ஒரு மட்பாண்டம் தன்னை உண்டாக்கின குயவனுக்கு எதிராக செயல்படுவது போல தேவனுடைய திட்டங்களை எதிர்க்கும் சிறுமைப்பட்ட மனிதர்களின் வீண் முயற்சியை கர்த்தர் அவமதித்து அவர்களை நகைக்கிறார். யாக்கோபின் சந்ததியார் தங்களை ஆளுகை செய்ய ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபொழுது சாமுவேலிடம் கர்த்தர், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளுகை செய்யாதபடி என்னைத்தான் தள்ளினார்கள் என்று கர்த்தர் சொன்னார். தேவாதி தேவனே அவர்களை ஆளுகை செய்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த போதும் கூட இந்த உலக மக்களைப் போல தங்களை ஆள ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டார்கள். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, மனிதர்களுடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் தூரத்திலிருந்து அறிகிற தேவன். நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையும் கர்த்தர் அறிவார். அவருக்கு விரோதமாக நாம் செயல்பட முடியாது. நாம் தேவனுடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா அல்லது அவருக்கு எதிராக செயல்படுகிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியின் ராஜாக்களும் அதிபதிகளும் தேவ ராஜ்யத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் உமக்கும் விரோதமாக எதிர்த்து நிற்பது போல நாங்கள் எதிர்த்து நிற்காதபடி உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. அவபக்தி உள்ளவர்களாய், அவிசுவாசிகளாய், அநியாயம் செய்கிறவர்களாக நாங்கள் காணப்படாதபடி, தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து செயல்படாதபடி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.